அனைவருக்கும் வணக்கம். மூச்சு திணறும் காற்று இன்று மூடு பனி போல நகரம் முழுவதும் அழுகை சொல்லும் நதி கடல் அழுக்கில் மூழ்கி தவிக்கின்றது. மரம் விழும் சத்தம் கேட்டு மண்ணின் மனம் கூட நடுங்குகிறது. வளர்ச்சி என்ற மனிதனின் வேகம் வாழ்வையே இழக்கச் செய்கிறது. மேலே வானம் கவலை கொண்டது. மேலோகத்தில் தேவர்கள் எல்லாம் கூடுகிறனர். நம்மை தாங்கும் மண்ணையை காப்பதற்காக இன்று மேகங்களில் பாராளுமன்றம். அது பல கதாபாத்திரங்களோடு மந்த்ராவின் மாணவர்கள். நாராயண, என்னைக்காவது என் பேரை சொல்லி அழைத்திருக்கிறாயா? என்னை பார்த்து நாராயணா நாராயணா என்கிறாயே. பழக்க தோஷத்தில் சொல்லிவிட்டேன், வணங்கிறேன் ஈசனே. என்ன நாரதே, ஏன் இப்போது விண்ணுலகில் பாராளுமன்றத்தை கூட்டியிருக்கிறாய்? மார்கழி மாதம் பஜனைக்காக பூலோகம் சென்றிருந்தேன். பூலோகமே அலங்கோலமாக இருக்கிறது. பூமாதேவி நிலைமை கண்டு மனதில் கலக்கம் ஏற்பட்டுதான் அவரின் கதறலை உங்களிடம் கூற இங்கு கூட்டி வந்துள்ளேன். கலக்கத்திற்கெல்லாம் உன் மனம் இறங்காதே, கலகத்திற்கு தானே விளையும். நாரதர் கலகம் நன்மைதான் முடிமையனே. அது உனக்கு மட்டும். ஒன்று கூடி விட்டார்களையா, ஒன்று கூடி விட்டார்கள். பூமா, உன் பிரச்சனை நீயே சொல்லுமா. எதை சொல்ல, என்னன்னு சொல்ல, எல்லாமே பிரச்சனை தான். கடல்ல மீன்களுக்கு பதிலாக நெகிழிகளையும் புட்டைகளையும் போட்டு கடலையே பாழாக்கி விட்டனர். கரும்புகைகளை வெளியிட்டு ஓசோனில் ஓட்டை போட்டது மட்டுமல்லாமல் காற்றே நஞ்சாக மாற்றிவிட்டனர். நாட்டின் தலைநகரம் வாழத் தகுதியற்ற இடமாக மாறிவிட்டது. ஆற்று மணலையும் மலையையும் அறுத்து ஏரிகளுக்குள் கட்டிடம் கட்டுகின்றனர். வருண பகவானிடம் மழை எங்கே என்று கேட்டேன். அதானே, மழை என்னானது? வருண பகவா, அது தெரியாதாயனே. இந்த மனிதர்கள் சில இருக்கிறார்களே, கேட்டால் புள்ளிங்கோ என்கிறார்கள். மரம் வளர்க்க சொன்னா முடி வளர்க்கிறார்கள். அப்புறம் எப்படி மழை பெய்யும்? ஏய், நீ யாரை சொல்கிறாய்? ஐயோ, நான் தமிழ் சொல்லவில்லையனே, பூலோகத்தில் சொன்னேன். இன்னும் சிலர் பெரிய பெரிய மரங்களை வெட்டிவிட்டு சின்ன சின்ன செடிகளை வளர்க்கிறார்கள். கேட்டால் வாஸ்து செடி மணி பிளான்ட் என்கிறார்கள். இதை வைத்தால் லட்சுமி வந்து குடியேறுவானாம். நல்லா குடியேறினேன் போங்க. இந்த மனிதர்களுக்கு பேராசை அதிகமாகிவிட்டது. பணம் பணம் என்று அலைந்து திரிகிறார்களே தவிர மற்ற எதையும் கண்டு கொள்வதில்லை. பணம் கிடைக்கும் என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் போல. நீங்கள் எதை சொல்கிறீர்கள்? இன்னுமா புரியவில்லை உனக்கு? காசுக்காக தங்களின் அடையாளத்தையே விட்டு விடுகிறார்கள். அடையாளத்தை மட்டுமல்ல, நாட்டையும் சேர்த்துதான். வித்தது மட்டுமல்லாமல் பிறகு விலைவாசி அதிகமாயிடுச்சுன்னு அதுக்கு போராடவும் செய்கிறார்கள். நீ என்ன சொல்கிறாய்? காசு வாங்குவதும் போராடுவதும் ஒரே ஆளா? பார்வதி தேவி, என்ன நினைக்கிறாய் இதை பற்றி? அது அப்படி இல்லை லக்ஷ்மி. அடி உதவற போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டானா என்று சொலவடை எழுதியவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். வலிமை என்பது பிறரை காக்கத்தான் தவிர அழிக்க அல்ல. பிறரை தாக்கி அடிப்பதே கெத்து என்று நினைத்திருக்கும் மூடர்கள் என்னவென்று சொல்வது? நீங்கள் வட இந்திய வாலிபரை ரயிலில் வைத்து அடித்தார்களே, அதையா சொல்கிறீர்கள்? அது வீரமல்ல, மிகுந்த கோழைத்தனம். தங்கையே, சற்று பொறு. கலைமகள் என்ன சொல்கிறாள் என்று பார்ப்போம். சரஸ்வதி தேவி, உன் அறிவுக்கு எட்டிய ஆலோசனை ஏதாவது சொல். நான் என்ன சொல்றது? என் கவனம் முழுவதும் நீட்டுக்கும் கேட்டுக்கும் சரியா இருக்கிறது. 2 வயதிலேயே பிளே ஸ்கூலை தேடுகிறார்கள். 5 வயதிலேயே கோச்சிங் சென்டரில் சேர்த்து விடுகிறார்கள். என்னால் முடியலை. அதனால்தான் 5 வயதிலேயே 15 வயதிற்குரிய சேட்டை எல்லாம் செய்கிறார்கள். நான் இன்னும் தொடங்கவே இல்லையே. ஆணைமுகனே, நீங்கள் தான் முழு முதற் கடவுளாயிற்றே, உங்களுக்குமா? ஆம், இந்த மாணவர்கள் தேர்வுக்கு படிக்காமல் வந்துவிட்டு பிள்ளைய சுழி என்று ஒன்று போட்டுவிட்டு மதிப்பெண் வரவில்லை என்று என்னை வறுத்தெடுக்கிறார்கள். அதாவது பரவாயில்லை, என் பேரை சொல்லி ஓம் கணபதாய நமஹ, சர்வ கணபதாய நமஹ, வைஃபை கணபதாய நமஹ என்றெல்லாம் மந்திரம் சொல்கிறார்கள். வெறும் கொலக்கட்டைக்கு ஆசைப்பட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் என் உருவத்தை செய்து ஊரெல்லாம் சுத்திறார்கள்.
பின் அடித்தடி செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். பின் கடலில் கொண்டு போய் கரைக்கிறார்கள். கடலையே கலங்க வைக்கிறார்கள். என்ன பிரம்மதேவரே, என்ன ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றீங்க? ஒரே ப்ராப்ளமா இருக்கு. மேனுஃபேக்சரில் பிழையிலே மெயின்டெனன்ஸ் காக்கும் கடவுள் திருமால் தான் ஏதாவது செய்ய வேண்டும். மனிதர்களை காப்பாற்றுவதா இல்லை பூமாதேவியை காப்பாற்றுவதா என்ற குழப்பம் இன்று நேற்றல்ல, பாரத போர் காலத்திலேயே எனக்கு வந்துவிட்டது. சரி, பூமாதேவியை காப்பாற்றலாம் என்று பூமியில் அவதாரம் எடுக்க நினைத்துள்ளேன். அதுவும் பயமாகத்தான் உள்ளது. அப்படியே நான் அவதாரம் எடுத்தாலும் என்னையும் நீட்டிலும் கேட்டிலும் சேர்த்து படிக்க வைப்பார்களோன்னு பயமா இருக்கு. நான் கல்கி அவதாரம் எடுக்கும் வரை மனிதர்களை பார்த்து கொள்ளட்டும். இப்போது தெரிகிறதா நானே நீங்க பாராளுமன்றத்தை கூட்டினேன் என்று? இந்த பிரச்சனையை குறித்து அரசு இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காதா? உலக வளர்ச்சிக்கு தலைவர்கள் கூடி ஆலோசனை செய்ய சொல்லலாமே. எங்க இவர்களுக்கு பக்கத்து நாடுல என்ன நடக்கிறது என்பதை வேடிக்கை பார்ப்பதிலே நேரம் சரியாக இருக்கிறது. தங்களை விட மற்ற நாடுகள் வளர்ந்து விடுவார்கள் என்பதை வைத்தறிச்சிலேயே வரிகளை அதிகமாக்கி விடுகிறார்கள். தந்தையே, யாரோ ட்ரம்பாம் கைலாயத்தின் மீது 100% வரி போட்டுள்ளதாக மெயில் அனுப்பியுள்ளார். நான் என்ன ரிப்ளை பண்ண? நீ ஒன்றும் போட வேண்டாம். எமனிடம் சொல்லி பாச கயிற்றை வீச சொல்கிறேன். இதோ அதை விட பெரிய சிக்கல் ஒன்று வந்திருக்கிறது. அது என்னன்னு தெரியுமா? அது என்னப்பா? எண்ணெய் வளத்தை வைத்துக்கொண்டு கடல் வழியை மறைக்கிறார்களாம். எண்ணெய் வைத்து தான் போராட்டம் நினைச்சேன். கச்சா எண்ணெய் வைத்து கூட போராட்டமா? பூமா, நீ சொல்லுமா. பார்த்தீர்களா எப்படி சிக்கியிருக்கேன்னு. முன்னெல்லாம் நாடுகளுக்கிடையே சண்டை சச்சரவு வந்தால் அவர்களுக்குள் சுட்டுக் கொள்வார்கள். இப்பொழுது என்னவென்றால் எண்ணெய் தான் குறிவைக்கிறார்கள். அணு ஆயுதத்தை பயன்படுத்துவார்களாம். ஆமையனே, நானும் கேள்விப்பட்டேன். ஏதோ சிவப்பு போதானாம். அதை அழுத்தினால் தானே சென்று இலக்கை தாக்கி அளிக்கும் ஏவுகணையாம். அப்படியா? என்னிடமும் ஒரு பொத்தான் இருக்கின்றது, காட்டவா? என்ன அண்ணா, நீங்களும் என்னை கேலி செய்கிறீர்களா? இந்த மானிடர்கள் இத்தோடு நிற்கவில்லை. இவர்கள் மனிதர்களை மட்டுமன்றி விலங்குகளையும் பறவைகளையும் அழிக்க பார்க்கிறார்கள். இவர்களை ஒவ்வொன்றாக அழித்துவிட்டு அந்த இனத்தை காட்சிப்படுத்த வேறு செய்கிறார்கள். கேட்டால் அருங்காட்சியகம் என்கிறார்கள். இவை முன்பு இருந்தவை என்று காட்சிப்படுத்துகிறார்கள். அவை இல்லாமல் போறதற்கு காரணமே அவர்கள்தான் என்பதை அறியவில்லை போலும். ஏன் இந்த மக்கள் தங்களை சுற்றி நிகழும் நடவடிக்கைகளை கவனிக்க மாட்டேன் என்கிறார்கள்? மானிடர்கள் எதை பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் அடிமை மனநிலையில் வாழ்கிறார்கள். பிரபலமான விளையாட்டு வீரர்களையும் திரைப்பட நடிகர்களையும் பார்க்க போகிறோம் என்று கூட்டமாக சென்று உயிரை விட்டு விடுகிறார்கள். ஒரு திரைப்படம் வெளியிடப்படவில்லை என்றால் கொந்தளிக்கிற கோபப்படுகிற மக்கள் இத்தனை ஆண்டு இவர்களை தாங்கி தண்ணீர் கொடுத்து உணவளித்து வருகிற என்னை கண்டு கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். தங்கையே, நீ இல்லை என்றால் அவர்களால் உயிர் வாழ முடியாது என்று தெரிந்துமா இப்படி செய்கிறார்கள்? அவர்களுக்கு அந்த கவலை எல்லாம் இல்லை சனே. ஏனென்றால் செவ்வாய் ஸ்கூலுக்கு சென்று குடியேற கிளம்பிவிட்டனர். ஆம் தந்தையே, நானும் கேள்விப்பட்டேன். அதனால் தான் எதற்கும் இருக்கட்டும் என்று அங்கும் கைலாயம் அமைப்பதற்கு நிலம் வாங்கி போட்டிருக்கிறேன். செவ்வாயில் நிலம் வாங்கினாயா? பூமாதேவி தன்னை காக்க நம்மிடம் வந்தால் நீ அழிந்த பிறகு என்ன செய்யலாம் என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கிறாயா? குழந்தை தானே, விடுங்கள், திட்டாதீர்கள். சக்தி, நீ என்ன 90s குழந்தைகளின் அம்மா போல பேசுகிறாய்? தவறு செய்யும் போது கண்டிக்காமல் விட்டால் எப்படி திருந்துவார்கள்? நாரதா, இப்போது கூட ஏதோ சொன்னாயே, புள்ளிங்கோ புள்ளிங்கோ. அப்படியே மாறிவிடுவார்கள். அதையெல்லாம் விடுங்கள். இப்பொழுது எனக்கு என்னதான் வழி சொல்ல போகிறீர்கள்? மனிதர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் மனிதர்களால் தான் தீர்க்கப்பட வேண்டும் அல்லவா? என்ன செய்ய சரஸ்வதி? கல்வி இருந்தால் சமநிலை இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அறிவை விட ஆசை வேகமாக வளர்கிறது. மனிதர்கள் தீர்க்கப்பட வேண்டுமா? எந்த மனிதர்கள் எங்கிருக்கிறார்கள்? இதோ இங்க கூட இருக்கின்றார்கள். மந்த்ரா பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள். மாற்றத்தை நம்மிடமிருந்தே தொடங்குவோம். அன்புடன் கற்றால் அறிவு வளரும். அறிவுடன் செயல்பட்டால் ஆற்றல் பெறும். ஆற்றலால் சவால்களை சமாளிக்க வேண்டும். பேராசையற்ற எண்ணம் வாழ்வை வளமாக்கும். உழைப்பில் பிறக்கும் ஐஸ்வர்யம். துணிவின் உருவம் ஆளுமை திறன், தலைமை பண்பு. உண்மையான கல்வி ஒழுக்கத்தின் ஒளிவிளக்கு. நல்லவற்றை கேட்போம், நல்லவற்றை பார்ப்போம். அப்படியே செய்ததாம். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்.
எங்கள் திருவருள் உங்களுக்கு.